الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அன்பாளனும் அருளாளனும் அடக்கி ஆள்பவனும் ஆகிய அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அருளப்பட்ட நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து சென்ற உத்தம தூதர் ஒழுக்க சீடர் உயரிய பண்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளை அடைந்து அதில் இறைவன் நமக்கு கடமையாக்கியிருக்கவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் இங்கு ஒன்று குழுமிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமா. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய நாளன்று எங்கே நிம்மதி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய உரையை பார்ப்போம். பொதுவாகவே மனிதனாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏராளமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். பலதரப்பட்ட வாழ்க்கையில் அவன் நிறைய மக்களை எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். போட்டிகள் நிறைந்த உலகமாக இந்த உலகம் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் பல பகைமைகளையும் எதிரிகளையும் சம்பாதிக்கிறான்ல. அப்பேற்பட்ட எதிரிகளிலேயே மிக மோசமான எதிரி யார் தெரியுமா? மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகளிலேயே மிக மோசமான, மனிதனை சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு எதிரி யார் என்றால் உள்ளம்தான். யாராலும் மறுக்க முடியாது. உள்ளத்துடன் போராடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தனக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். உண்மையாகவே உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சொல்லின் மூலமாக எந்த அளவுக்கு மகத்துவமானது என்பதை நம்மால் வழங்கிக் கொள்ள முடியும். உள்ளத்துக்கான மகிமை, உள்ளத்துக்கான முக்கியத்துவம், எவ்வளவோ உறுப்புகள் இருக்க நம்முடைய உடம்புல, அந்த உடம்புக்கெல்லாம் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் இந்த உள்ளம் தான், இந்த இதயம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய உடலில் ஒரு உறுப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல்ல ஒரு உறுப்பு இருக்கு. இதா சலஹத், அது சரியாக இயங்கிக் கொண்டிருந்தது சொன்னால், சீர் பெற்றிருந்தது என்று சொன்னால், சலஹல் ஜஸ்து குல்லுஹு, உடல் அனைத்துமே சீராகிவிடும். அது சரியாக இயங்குச்சுன்னு சொன்னா, பழுதுபடாமல் இயங்கிடுச்சுன்னு சொன்னா, சீர் பெற்று இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொன்னா, உங்கள் உடல் முழுவதும் சரியாக சீராக பயணித்துக் கொண்டு இருக்கும். இதா ஃபஸதத், அதுவே அது பலனடைந்து பாக்கியம் இழந்து சீர்குலைந்து போனது என்று சொன்னால், ஃபஸஜதல் ஜஸது குல்லுஹு, உடல் அனைத்தும் சின்ன பின்னமாக ஆகிடும், சிதைந்து போய்விடும் என்று அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அப்படின்னு ஒரு குரூப் இருக்க முடியும் உடம்புல. உடல் முழுவதையும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கு, உடல் முழுவதையும் சிதைக்கக்கூடியதாகவும் இருக்கு. என்ன அந்த உறுப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹுவல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. இந்த உள்ளம் சரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சொன்னால், வாழ்க்கையில் அவனால் சிறந்து விளங்க முடியும், சகஜமான இயல்பான மனிதனாக சந்தோஷமாக வாழ முடியும். அந்த உள்ளத்தில் குழப்பங்களுடன், அந்த உள்ளத்தில் நோய்களுடன், தேவையில்லாத குழப்பங்களுடன் பயணித்தான் என்று சொன்னால் உடல் அனைத்தும் சின்ன பின்னமாக ஆகிவிடும் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனசுல ஒரு பாரம், உள்ளத்துல வலி, கவலை, தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்களை உள்ளத்துல போட்டதின் காரணமாக எத்தனை நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாத நோய்கள் எல்லாம் உடம்புல ஊசலாடி கொண்டிருக்காங்க இல்லையா? பிபி, பிரஷர் தாங்க முடியாம தலை வலிக்குது, கை கால்லாம் உதறுது. எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கு உள்ளம்? இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயின் காரணமாக அப்படியே மனிதன் பலவீனம் அடைகிறான். உள்ளத்தை எப்படி பலப்படுத்தலாம்? எப்படி நோய் இல்லாமல் உள்ளத்தை சரியான பாதை அழைத்து செல்ல முடியும்? எப்படி சீர்படுத்துறது? உள்ளம் சரியாக உடலே சீராக இருக்கும். எப்படி சீர்படுத்தலாம்? நம்முடைய உள்ளத்துக்கு மன அமைதியை, சாந்தியை, நிம்மதியை நாம் இறக்கணும். மன அமைதியை கொண்டு வரணும். எல்லாருடைய உள்ளத்திலையும் மன அமைதிக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு நிம்மதி வேணும். எங்கதான் இருக்கு நிம்மதி? உலக வாழ்க்கையில வாழும் பொழுது நிம்மதியாக வாழ்ந்து மரணிக்கணும். சாகின்ற பொழுது நிம்மதியான மனுஷனாக சாகணும். மரணிக்கின்ற பொழுது மன நிம்மதியோடு சந்தோஷமாக மரணிக்கணும். வாழ்ற போதெல்லாம் அவ்வளவு நிம்மதியா, கஷ்டமே இல்லாம, கவலையே இல்லாம வாழணும். எல்லாருடைய உள்ள ஓட்டமும் அதுதானே, தேரல் அதுதானே. ஒவ்வொரு மனிதனும் சின்ன வயசுல இருக்கக்கூடிய பையன் கூட இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த ஜெனரேஷன்ல, இந்த சமுதாயத்துல 8வது படிக்கிற பையன் கூட ஸ்ட்ரெஸ், எனக்கு டிப்ரெஷன், தாங்கிக்க முடியல, ஸ்ட்ரெஸ் எனக்கு. அந்த வயசுல என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியல, ட்ரெஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருப்பான், டிப்ரெஷனை பத்தி பேசிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவான், மை லைஃப் இஸ் ஃபுல்லி டேமேஜ். என்ன டேமேஜ் அப்படி பார்த்த? என்ன அவ்வளவு பழக்க வழக்கத்துல இந்த உலகத்தை என்ன பார்த்துட்டு அப்படி? ஆனா ஃபுல்லி டேமேஜ். சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தை அடைகின்ற பொழுதும் மனிதன் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், வலி, கவலை, சங்கடங்கள், ஏராளமான விஷயங்கள் எதிர்கொண்டு வளர்றான். இப்படி வளரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சங்கடங்களை, வலிகளை தங்களுடைய உள்ளத்தில் சுமைகளாக போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிம்மதி எப்படி தேடுறான்? சரியான பாதையில் நிம்மதியை தேடுகிறானா? நிம்மதியை தேடக்கூடிய வழியில் சென்று கொண்டிருக்கிறானான்னு பார்த்தா அப்படி ஆப்போசிட்டான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். மார்க்கம் கற்றுக் கொடுத்த நிம்மதியை பெற்று தருவதற்கான வழியை பயன்படுத்தாமல் மார்க்கத்துக்கு முரணான இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை கண்டு காணல் நீர் போல் இருக்கக்கூடிய அப்பட்டமான அற்ப விஷயங்களை பார்த்து மன நிம்மதியை பெறுகிறோம் என்று ஏமாந்து கொண்டு இருக்கிறான். சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப விஷயங்களை பார்த்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் நினைச்சு கொண்டு இருக்கிறான். தன்னை ஏமாத்தி கொண்டு காணல் நீர் மாதிரி தூரத்திலிருந்து பார்க்க அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கும். கிட்ட போய் பார்த்தா ஒண்ணு ஏமாற்றம் தான். அந்த நிலைமை தான் போய் கொண்டு இருக்கு. எதுல நிம்மதி தேடுறான் தெரியுமா? எப்படிலாம் நிம்மதியை தேடுறான்? பொருளாதாரம், காசு இருந்துச்சுன்னா நிம்மதி. காசு தான், மணி தான் மேட்டரிங்க. பணம் இருந்துச்சுன்னா நிம்மதியா சாவர வரைக்கும் வாழலாம் நினைக்கிறாங்க. உண்மையாகவே அது கிடையாது. பணம் என்பது, பொருளாதாரம் என்பது நிச்சயமாக மனிதனுடைய நிம்மதிக்கு, மனிதனுடைய மன அமைதிக்கு ஒரு துணை சாதனமாக ஒருபொழுதும் இருப்பது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிடுகிறார்கள், லைசல் கினா அன் கஸரத்தில் அருள். உண்மையான சொத்து என்பது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அல்ல. உண்மையான சொத்து என்பது, உண்மையான பொருளாதாரம் என்பது உங்களுடைய காசு பணம், உங்களுடைய கசானால இருக்கக்கூடிய காசுகள் கிடையாது, பொருளாதாரங்கள் கிடையாது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். அல்லாஹ்வுடைய தெள்ள தெளிவா சொல்றாங்க, உண்மையான சொத்து என்ன தெரியுமா? பொருளாதாரம் என்ன தெரியுமா? மன அமைதி தான், மன தூய்மை தான், நிம்மதி தான். வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து உடைய பொருளாதாரம் சொத்து கிடையாது. நீ சம்பாதிச்ச பணம் உனக்கான சொத்து கிடையாது. அதனால் மன நிம்மதியை பெறுகிறேன் என்று நினைக்கிறான், அது ஏமாற்றம் தான். அல்லாஹ்வுடைய தெள்ள தெளிவா சொல்றாங்க. நிறைய மக்களை பார்க்கிறோம்ல, பெரிய பெரிய பொருளாதாரம், காசு பணம் சேர்த்து வைத்து உல்லாசமாக, சந்தோஷமாக, ஆடம்பரமாக வாழக்கூடிய பெரும் பெரும் செல்வந்தர்கள். நம்முடைய இந்தியாவிலே பெரிய செல்வந்தர் யாரு? அம்பானி. அம்பானுடைய பிள்ளை தெரியும்ல. அம்பானியை பொறுத்த வரைக்கும் பெரிய வீடு மும்பையில, அந்த அளவுக்கு பெரிய வீடு எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய வீட்டுல ரொம்ப சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். காசு பணம்னா குறையே கிடையாது, அந்த அளவுக்கு பொருளாதாரம். அப்பேற்பட்ட அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்.
காசை கொட்டி, பொருளாதாரத்தை கொட்டி, எங்கெங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம், தினமார்கள் எல்லாம் அழைத்து திருமணம் நடத்துறாங்க. ஹெலிகாப்டர்ல என்னென்னமோ நடக்குது, திருமணம் ஃபுல்லா அனாச்சாரம். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொட்டுறாப்புல. அவருடைய மகன், அவருடைய வாழ்க்கை எப்படி, அனந்த் அம்பானின்னு சொல்லக்கூடிய அவர் பேர் அது. அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவரே சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டிலே அதிக காலம் கழித்தேன், நோய்களிலே அதிக காலம் கழித்தேன், நிம்மதியாக நான் வாழ முடியல. அழுது புலம்பி சொல்லுகிறார், பொருளாதாரம் இருந்தும், காசு பணம் கோடி கோடியாக கொட்டி இருந்தும், மில்லியன் ட்ரில்லியன் இருந்தும், அவ்வளவு காசு கொட்டி இருக்கு, கட்டில படுத்து கிடக்கிறேன், குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி கிடந்தேன், பொருளாதாரம் எனக்கு உதவல. கண்ணீர் மழுகிறாப்புல. கீழே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பானியும் மழுகிறார். எங்க போச்சு காசு? அனந்த் அம்பானி இருக்கிறார்ல, தலையை சொட்ட தான் அவருக்கு. அவ்வளவு பெரிய பணக்காரர் தன்னுடைய முடியை சரி பண்ண முடியல. ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கோம், பொருளாதாரம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, காசு பணம் உலகத்துல எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. உண்மையான நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது எது தரும் என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். பொருளாதாரம் சொல்றாங்களா? இன்னும் சொல்ல போனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், சின்ன வயசுல இருந்து கல்வியில டாப், பெரிய படிப்பாளி. அப்பேற்பட்ட அந்த மனிதர் நல்லா கல்வியை கட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. கை கால் விளங்காம போகுது, நடக்க முடியாது, கையை தூக்க எதுவுமே பண்ண முடியாம போகுது. சயின்டிஸ்டா அதுக்கு எவ்வளவு சம்பாதிப்பார், எவ்வளவு காசு இருக்கும், வாழ்க்கை முழுவதும் சேர்ல, வீல் சேர்ல உட்கார்ந்து காலத்தை கழிக்கிறார். நடக்க முடியாது, படுக்க முடியாது, கூட ஒரு ஆள் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக வாழ்க்கை கழிச்சிட முடியுமா? காசு குட்டி கிடக்க, கல்வி ஞானம் இருக்கு, மண்டை இருக்கு, ஆளுக்கு கல்வி ஞானம் அதிகம், ரிசர்ச் பண்றாரு, பெரிய பெரிய சாதனைகளை படைக்கிறார். படைத்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல பேர் கிடைக்கும், நிம்மதி கிடைக்குமா? ஒரு சாதாரண ஏழை பிச்சைக்காரன் நடந்து போவாப்புல, கையை விசிறிட்டு கால் நல்ல கெத்த நடந்து போக முடியுமா? அவரால் முடியாது. அப்ப ஒவ்வொரு மனிதரும் பணம் என்பது, பொருளாதாரம் என்பதுதான் நிம்மதிக்கான ஒரு வழி, நிம்மதிக்கான தேடல் என்று நினைப்பதை கைவிடணும். அதே போல இன்னும் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, வெளியே பிரபலியமாக காசு பணம் அப்புறம் 4 பேர் சம்பாதிச்சு வச்சுக்கணும், 4 பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும், 4 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க, கெத்தா இருக்கணும், அப்படி வாழணும். அந்த செல்வாக்கு உண்மையான செல்வாக்கு, அதுதான் நிம்மதியாக இருந்துருவேன். ஊர் மக்கள் என்ன பார்த்தானா மதிப்பு கொடுக்கணும். உண்மையான கண்ணியம், உண்மையான மாநிம்மதி அது கிடைக்குமா நினைக்கிறீங்களா? அதுலயும் கிடைக்காது. ஹிட்லர் தெரியுமா? ஹிட்லர் மிகப்பெரிய ஆட்சியாளன், உலகத்தையே எப்படியா ஆட்டி படைச்சிடணுன்ற ஒரு குறிக்கோளும் தான். அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி. காசு பணம் ஒன்றை இல்லையா, உலகத்தை அந்த நாட்டையே பெரிய பெரிய நாடுகள்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அவனுக்கு காசு என்ன சாதாரண விஷயமா? அவ்வளவு பொருளாதாரம். இந்த சூழ்நிலையில் கடைசி ஒன்று மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மக்களுக்கு பயந்து, எதிரிகளுக்கு பயந்து, சாவுக்கு பயந்து, கொடுமைகளுக்கு பயந்து தற்கொலை செஞ்சு மூத்தா போகிறான், இறந்து போயிடுறான். அவ்வளவு பெரிய ஆட்சி இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பொருளாதாரம் கொட்டி கொட்டி என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை செஞ்சு செத்து கோழையாக மௌத்தா. அவ்வளவு பெரிய வீரமாக பேச்சு அவன மாதிரிலாம் பேசணும், அந்த அளவுக்கு பேச்சு வீரியமாக இருக்கும். போர் படைகள், அவ்வளவு பெரிய படைகள், தற்கொலையில போய் விடுறான், கோழையாக விடுகிறான். எங்க போச்சு அவனுடைய வாழ்க்கையில மன நிம்மதி? எங்க போச்சு அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம்? தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்ல வாழ்க்கையை. இதே மாதிரி தான் நிறைய மக்கள் ஒவ்வொரு நாளும் மன நிம்மதிக்கான தேடலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் சினிமா படங்களை பார்த்தாதான், என் தலைவரை தியேட்டர்ல போய் பார்த்தாதான் எனக்கு மன நிம்மதிப்பா, என் வாழ்க்கை ஓடுறதே அவரால் தான். அவர் படத்தை பார்க்கணும், தியேட்டர் சட்டையை கழட்டிட்டு டான்ஸ் ஆடணும், தியேட்டர் வாசல்ல குத்தாட்டம் போடணும், அப்பொழுதுதான் எனக்கு மன நிம்மதி, அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. இன்னும் சில பேர் சினிமா பாடல்கள் காதலை கேட்டாதான், மெலடி சாங்ஸ் காதலை கேட்டாதான் எனக்கு வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்கும், தூக்கமே வரும். இந்த பாடகர் தான் என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து கொண்டு இருக்கிறார், இல்லைன்னா நான் எப்பயே செத்து போயிருப்பேன். அவருடைய வாழ்க்கை நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்ல. இவருடைய வாய்ஸை கேட்டுதான் நான் உயிர் படைத்துக் கொண்டு இருக்கிறேன். அவ்வளவு அருமையான பாடல்கள். நைட் 10 மணி ஆயிடுச்சுன்னா யூடியூப்ல சர்ச் 90s பாடல்கள், மெலடி சாங்ஸ். ஒவ்வொருத்தரும் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமில் யாரா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றது,
சினிமா பாடல்களை கேட்பதன் மூலமாக நான் அமைதி பெறுகிறேன், நிம்மதி பெறுகிறேன். 2K பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ட்ரெண்டிங் சாங்ஸ் யூடியூப்ல அடிச்சு அப்படியே நைட்டு ஃபுல்லா கேட்டுட்டே இருக்குது, நிம்மதி கிடைச்சிருமா? எதுவும் நிம்மதி ஒன்றும் கிடைக்காது. நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், தனக்காக வழங்கப்பட்ட வாய்ப்புகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் எப்பேற்பட்ட நேரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை வீணான விஷயத்தில் செலவு செய்து நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். அங்க டிவி பார்க்கிற நேரத்துல, படத்துல போய் குத்தாட்டம் போற நேரத்துல, காதல ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்கிற நேரத்துல வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வழியை பார்க்கலாம்ல. நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதிக்கான வழிகளை தேடலாம்ல. அதெல்லாம் செய்ய மாட்டார். ஆனா பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் சரக்கு அடிச்சாதான் ஒரு கட்டிங்க போட்டா மன நிம்மதி, ஒரு ஸ்காட்ச் அடிக்கணும், ஒரு கட்டிங்க போடணும், அப்பதான் நிம்மதி. வீட்டுல பிரச்சனை தாங்க முடியல, சண்டை ரசல் தாங்க முடியல, ரொம்ப வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறேன், கஷ்டம் தாங்க, அதான் சரக்கு அடிக்க வரேன், டாஸ்மாக்ல வரேன். வீட்டுல கஷ்டம் இருக்குன்னு சொன்னா, வறுமையில வாரச்சுன்னா எங்க போகணும்? வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை நடத்தணும், இன்னும் எப்படியாவது குடும்பத்தை உயரத்துக்கு கொண்டு வரணும், அதான் நினைக்கணும் ஒவ்வொருத்தரும். ஆனா என்ன நடக்குதுங்க? அப்படியே உள்டாவா வீட்டில் இருக்கக்கூடிய சண்டையை போட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு மதுவை அருந்து விட்டு ரோட்ல அரை குறையுமா, ட்ரெஸ் ஒரு பக்கம், கால் ஒரு எல்லாம் ஒரு பக்கமா கிடக்கும். அப்படியே ஒருத்தர் இதுவா மன நிம்மதி? அதாவது சினிமா பாடல்களை கேட்டு அதை வைத்து வந்துட்டு நிம்மதி பெறாப்புல. இதன் மூலமாக ஒன்னுத்திலையும் நிம்மதி பெற முடியாது. இப்ப இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போனோம்னு சொன்னா, காதல், லவ் என்ற ஒரு விஷயத்துல விழுந்து, இளைஞர்களை குறிப்பா சொல்லணும்னா லவ் என்ற விஷயத்துல விழுந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்போதான் மன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ ஒருத்தர் லவ் பண்ணனா அவன் வாழ்க்கையில வந்துட்டு அவன் நிம்மதியா இல்லை, லவ் கூட நீ சிங்கிளா இருக்கு, வேஸ்ட். என்ன எப்படி சமுதாயம் போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே அவர் நைட்டு உட்கார்ந்துட்டு படிக்கலாம் மாட்டார், கவிதையா கொட்டும். அப்படியே ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பார் கவிதையா. வாழ்க்கைக்கு எல்லா கவிஞரும் தோத்து போற அளவுக்கு கவிதை எழுதுவார். அப்புறம் காதல தோல்வி அடைஞ்சிட்டா தூக்கில் தொங்கக்கூடிய நிலைமை. எங்க போச்சு நிம்மதி, சந்தோஷம் எங்க போச்சு? என்னுடைய காதலுடைய முகத்தை பார்த்தாதான் வந்துட்டு பூரிப்பு அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். அவளை பார்க்கனா நாளே எனக்கு ஓடாதுன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்த மக்களுடைய நிலைமை என்னாச்சு? அப்ப எங்கதாங்க நிம்மதி? பொருளாதாரத்தை நிம்மதி பெற முடியாது, மது போதையில நிம்மதி அடைய முடியாது, மற்ற விஷயங்கள் எந்த மனிதன் எல்லா விஷயங்களும் நோக்கி ஓடுறாலும் நிம்மதியை தேடி. அப்ப எதன் மூலமாக தான் நிம்மதி அடைய முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் நிம்மதியை தேடி, மன அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்கும் செவிப்பறைகளை கிழிக்கும் வண்ணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உனக்கு நிம்மதி வேணுமா? வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதற்கான வழி என்ன என்று அல்லாஹ் சொல்றான். இன்னமா தத்துமை இன்னல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம், மன அமைதி பெறுவதெல்லாம் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால் தான். அலா, அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களே, இறை நம்பிக்கையாளர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாய மக்களே, நிம்மதி வேண்டும் என்றால் அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, அல்லாஹ் சொன்ன சொல். நிம்மதி வேண்டும் என்றால், மன அமைதி வேண்டும் என்றால் அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ்வை சிந்திக்கணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். உண்மையாகவே ஒரு மனிதன் இறை நினைவோடு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தான்னு சொன்னா கஷ்டம் வராது, கவலை வராது, உள்ளத்தில் பாரம் இருக்காது, மனக்குமரல்கள் இருக்காது. ஒரு தொழுகைக்கு சரியாக வருகிறார், அல்லாஹ்வை அஞ்சி தொழுகிறார், கஷ்டம் இருக்குமா? முழு பாரத்தையும் அல்லாஹ் மேல போடுவார். என் இறைவா, எனக்கு நீதான் உதவி செய்யணும், உன்னை தவிர உதவியான வேற யாரும் எனக்கு கிடையாது, நீதான் சிறந்த பாதுகாவலன். தொழுகையில வந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார். திரும்பி போகும் பொழுது பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். ஏழைகளுக்கு தன்னுடைய முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறார், ஏதோ ஒண்ணு கொடுக்கிறார். இந்நிறைவா, உனக்காக நான் செய்கிறேன், உனக்காக என்னுடைய பொருளாதாரத்தை வழங்குகிறேன். இறை நினைவு இருக்குது, அவருடைய வாழ்க்கை நிம்மதி நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் கைவிட்டுருவான் நினைக்கிறீங்களா?
அல்லாஹ் அவரை கண்டுக்காம விட்டுருவா நினைக்கிறீங்களா? அவருடைய வாழ்க்கையின் பக்கம் போக வேண்டும் விட்டுருவா நினைக்கிறீங்களா? நிச்சயமா அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான், உதவி புரிவான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நினைவு கொள்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய சிந்தனையை உள்ளத்தில் புகுத்துகின்ற பொழுது, இறைவனுடைய அருளின் மூலமாக, இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டுவான். இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி, யாரும் அதை மறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உண்மையான முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நிம்மதி அடைவான், எப்படி சந்தோஷமா வாழ முடிகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு இப்பேற்பட்ட நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், வியந்து போகிறேன். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த நிலை கிடையாது. இஸ்லாமியனுக்கு இப்பேற்பட்ட சிறப்பு இருப்பதை கண்டு வியந்து போகிறேன் சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. என்ன அப்படி? இன் அசாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு ஏதேனும் நற்பயன் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது என்றால், அல்லாஹ் புறத்திலிருந்து ஏதேனும் நல்ல விஷயம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டு ஷக்கர், அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். என் இறைவா, இது உன்னிடமிருந்து வந்தது, நீ எனக்கு கொடுத்தாய், உனக்கு நிச்சயமாக நன்றி உள்ள அடியானாக நான் இருப்பேன். நன்றி செலுத்துவார். பெருமை வராது, பொறாமை வராது, பெருமை அடித்து மக்களுக்கு மத்தியில் இழிவை செய்து தர முடியாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். அதே போல் ஃபகான கைரன் லஹு, நிச்சயமாக அது அவனுக்கு நன்மையாக அமையும். வ இன் அஸாபத்துஹு தர்ரா, அதுவே இறைவன் அவருக்கு தீமையை நாடிவிட்டான் என்று சொன்னால், தீமையை வழங்கிவிட்டான் என்று சொன்னால், சபர், அவன் பொறுமையாக இருக்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை தாங்கிக் கொள்கிறான். சபர், அவன் பொறுமையை, சகிப்பு கொள்கையை, சகிப்பு தன்மையை மேற்கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைகிறது. ரெண்டு விஷயம், நன்மையை அல்லாஹ் கொடுத்தா, வாழ்க்கையை சிறப்பை அல்லாஹ் கொடுத்தா, மேன்மை அல்லாஹ் கொடுத்தா, அல்லாஹ்வுக்கு பெருமை அடிக்காமல், வீண் விரயம் செய்யாமல், ஆடம்பரத்தில் விழாமல், என் இறைவன் எனக்காக கொடுத்திருக்கா, எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விதியில் எழுதியிருக்கிறான், அதனால் நான் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் என்ற எண்ணம், நன்றி செலுத்துவதற்கான நன்மை. அல்லாஹ் என்னை சோதித்தால், எனக்கு கஷ்டத்தை கொடுத்தால், துன்பத்தை கொடுத்தால், வலிகள் வேதனைகளை கொடுத்தால், நான் பொறுமையாக இருப்பேன், இதற்கான கூலி எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் நான் சோதிக்கிறான்னு சொன்னா அதுக்கான கூலி எனக்கு இருக்கிறது, அதற்கான பிற்பலன் பின்னணி எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்தை விதைக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகிறது. எந்த சூழ்நிலை, வாழ்க்கையை எப்படி அமைத்திருந்தால், நன்மையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை மிக மோசமான நிலையை நோக்கி சென்றாலும் சரி, இஸ்லாமியனுக்கு, முஸ்லிமுக்கு அது அவனுக்கு நன்மையாகத்தான் அமையும், ஒரு பொழுதும் அவனுக்கு தீமையாக அமையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், கவலைகள், மனவேதனைகள், மனக்குமுறல்கள், இதையெல்லாம் நினைக்கிறோம்னு சொன்னா நமக்கு வாழ்க்கைக்கு வந்த ஒரு சாபம் மாதிரி இது. அல்லாஹ் நம்மள கோபமா இருக்கான், வாழ்க்கையை நிம்மதியை பார்க்க முடியல, அல்லாஹ் ஏன் என்ன இப்படி பண்ணிட்டு கொண்டு இருக்கிறான், கொஞ்சம் கூட வாழ்க்கை நிம்மதியா இருக்க முடியாதா, கொஞ்சம் சிரிச்சாலும் 10 நாளைக்கு அழுக வேண்டியதா இருக்கு, கண்ணீர் விட்டு கதற வேண்டியதா இருக்கு, வீட்டிலையும் நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை, எங்கெல்லாம் வாழ்க்கை நிம்மதி தேடுறது? இவ்வளவு சங்கடங்கள் எதிர்கொள்றான்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொல்லுகிறான். அஸா அன் துக்ரஹு ஷைஆ, நீங்கள் ஒரு காரியத்தை வெறுப்பீர்கள், உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நடக்கும், ஒரு காரியத்தை வெறுப்பீங்க, ஏன்டா இது நடக்குது, ஏன் வாழ்க்கையில நடக்கணுமா, கதறுவீங்க. வஹுவ கைருல் லக்கும், நிச்சயமாக அது ஒரு நல்லதாக இருக்கும். வெறுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உண்மையாகவே நன்மைக்குரிய விஷயமாக இருக்கும். வ இன் அஸாபத் வ இன் அன் துஹிப்பு ஷைஆ, நீங்கள் ஒரு விஷயத்தை நேசிப்பீர்கள், விரும்புவீர்கள், மார்க்கம் தடுத்த காரியங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக மன அமைதி கிடைக்க நினைச்சு கொண்டிருக்கிறோம்ல, மன நிம்மதி கிடைச்சு நினைச்சு கொண்டிருக்கிறோம்ல, பொருளாதாரம், காசு, பணம், மற்ற விஷயங்கள் எல்லாமே இதன் மூலமாக எனக்கு மன அமைதி கிடைக்குதுன்னு சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த விருப்பம் என்பது வஹுவ ஷர்ருல் லக்கும், உங்களுக்கு கேடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் அறிவான். வ அன்தும் லா தஅலமுன், உங்களால் அறிய முடியாது. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பின்னாடி இடம் இல்லை.
நெருக்கமாக இருந்துக்கணும். ஒரு காரியத்தை வெறுக்கிறோம்னு சொன்னா, நமக்கு பிடிக்காம இருக்குன்னு சொன்னா, அதுல உண்மையாகவே இறைவன் நன்மையை பின்னணியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும், உள்ளத்திற்கு நெருக்கமானதாக இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்குமே இருக்கும், கிடைத்தால் உண்மையாக தீயதாக இருக்கும். கிடைக்காமல் அல்லாஹ் தடுத்து வைக்கின்ற பொழுதுதான் அது சிறப்புக்குரியதாக மாறும். எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தின்படி தான் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பற்றி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் பார்த்துப்பான்ற எண்ணம் இருந்து வச்சுக்கோங்களேன், நிம்மதி கண்டிப்பாக உள்ளத்துல ஏற்படும், சந்தோஷம் உண்மையாக ஏற்படும். விதி இருக்குல்ல, இந்த விதியை ஒரு அருளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், ஒரு மகிழ்ச்சி தருணமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, லி கைலா தஅசு அலாமா ஃபாதாக்கும், நீங்கள் தவிழவிட்ட, நீங்கள் இழந்த காரியத்திற்காக நீங்கள் வருத்தப்படாமல் இருப்பதற்கும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு அடைந்த காரியத்தை கொண்டு நீங்கள் பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கும் தான் அல்லாஹ் விதியை ஏற்படுத்தினான். அல்லாஹ் கொடுத்த வைத்தெல்லாம் வைத்துட்டு, இறைவன் கொடுத்த அருட்படைகளாம் வைத்துட்டு பெருமை அடிப்பேன், என்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளோ இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, நான் பெருமை அடிப்பேன் அப்படின்னு வாழ்ந்தான்னு சொன்னா, விதி என்ற இதை ஞாபகம் வைக்கணும். விதி என்பது நிச்சயமாக என்னை மாற்றும். இப்பொழுது பொருளாதாரம் இருந்துச்சுன்னு சொன்னா, நாளை ரொம்ப மோசமான நிலையில அடித்தட்டுல கூட போகணும். அல்லாஹ்வுடைய விதி இருக்கு, அல்லாஹ்வின் நாட்டும் இருக்கு, யாரும் என்ன செஞ்சிட முடியாது நினைக்க கூடாது. இப்ப கையில என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, நான் என்கிட்ட காசு இருக்குப்பா, நாளைக்கு இருக்குமான்னு தெரியுமா, இன்னைக்கு நைட் இருக்குன்னு தெரியுமா? விதி என்பது இருக்கிறது. என்கிட்ட அல்லாஹ் இப்பொழுது என்னை பொருளாதாரம் வைத்து காசு பணம் கொடுத்து ஒரு மேல் நிலையில வச்சிருக்கிறான்னு சொன்னா, அதே இறைவன் என்னை ரொம்ப மோசமான நிலைக்கும் கொண்டு போவதற்கான சக்தி உடையவன், ஆற்று உடையவன் உள்ளத்தில் வைக்கணும். அதே போல் என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, காசு பணம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்று நினைத்து சொன்னால், இதை விட பெரியதாக பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் கூட என் இறைவனால் கொண்டு போய் வைக்க முடியும். அவனுடைய விதி என்பது இருக்கிறது உள்ளத்தில் வைக்கணும். விதி என்பதன் மூலமாக நம்மால் மன நிம்மதி கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றுவான், திருப்பி போடுவான், என்னுடைய உள்ளத்தை நிம்மதியாக வைத்துக் கொள்வான். இந்த உலகம் இல்லைனா மறுமை எனக்கு இருக்கிறது. அதிகமான மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளின் காரணமாக, மன சங்கடங்களின் காரணமாக தற்கொலை செய்யக்கூடிய மக்களை பார்க்கணும். தற்கொலையில விழுந்து நிரந்தர நரகம் என்ற மிக மோசமான தண்டனைக்கு ஆளக்கூடிய மக்களை பார்க்கிறேன். காரணம் என்ன கேட்டா, நிம்மதி இல்லை வாழ்க்கையில, பொருளாதாரம் இழப்பு, வாழ்க்கையில இந்த இழப்பு, என்னோட நெருக்கமானவர் மூத்தாயிட்டாரு, என்னால் நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியல, மரணம், மூத்தா போது வழி தெரியல, அதான் சூசைட் பண்ணிக்கிட்டேன், தற்கொலை பண்ணிக்கிட்டேன். உண்மையான தீர்வா இது? மார்க்கம் காட்டிய வழிகாட்டியா இது? மார்க்கம் கற்று தந்த பாடமா இது? நிச்சயமாக இதுக்கு முடிவே இல்லை. தற்கொலையின் மூலமாக வாழ்க்கையை முடித்துக் கொண்டோம் என்று சொன்னால், வாழ்க்கை அப்படியே முடிய போறது இல்லை பாவா, மறுமை ஒன்று இருக்குல்ல, அதுக்கான தண்டனை இருக்குல்ல. இந்த வழியை தாண்டி பல்லாயிரக்கணக்கான மடங்கு வழியை சுவைக்க வைக்கக்கூடிய ஒரு தங்கவிடமாக நரகம் இருக்குல்ல. அதை யோசிக்காம, அதை சிந்திக்காமல் சர்வசாதாரணமாக தற்கொலை, சர்வசாதாரணமாக தற்கொலையில தூக்கு மேலே ஏறக்கூடியவர்கள், கையை அறுத்துக்கிட்டு மூத்தா போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனை கேட்டோம்னு சொன்னா, உண்மையாகவே ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்பாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்வுடைய தொழுகை முடித்த பிறகு இந்த பிரார்த்தனையை கேட்பார்கள். எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹும்ம, என் இறைவா, என் ரப்புல் ஆலமீனே, லா மானிய லிமா அத்தைத்த, நீ வழங்கியதை தடுப்பவன் எவனும் கிடையாது. நீ உனக்கு கொடுக்கும் நினைச்சுன்னு சொன்னா, எனக்கு வர வேண்டும் என்ற ஒரு நியமத்து இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு அருள் இருந்துச்சுன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களும் சேர்ந்து தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா மக்களும் சேர்ந்து அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, ஒரு நன்மையை, ஒரு பாக்கியத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் மூச்சு போட்டாலும் தடுக்க முடியாது. அதே போல் அல்லாஹ் தடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முடிவு செய்துட்டான்னு சொன்னா, எல்லா மக்களும் சேர்ந்து கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க முடியாது. அல்லாஹ் எடுத்துட்டாங்கல்ல,
இப்பேற்பட்ட அழகான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை தொழுகைக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் கேட்டு வச்சுக்கோங்க, நிச்சயமாக வாழ்க்கைக்கான புரிதல் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை, எனக்கு கிடைக்கணும் என்று கிடைச்சிருச்சு, வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வரணும் வந்துட்டேன், விதி அவ்வளவுதான். இந்த கஷ்டத்தை சுவைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது, சுவைத்து விட்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் தடுக்க முடியாது. இவன் மேலதான் குறை, இந்த மிஸ்டேக் அப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனுடைய நாட்டம், நான் அதை சுவைத்து விட்டேன், இந்த நிலவுக்கு இந்த நிலைமைக்கு வந்து விட்டேன், நிச்சயமாக இறைவனால் மாற்றத்தை தர முடியும் என்ற அந்த விளங்குதல் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் நினைவு கூறியதன் மூலமாக அதிகமான மக்கள், பெரும்பான்மையான மக்கள் நிம்மதி இழக்கிறது காரணம் தெரியுமா? பொறாமை தான். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் அதிக மக்கள் நிம்மதி இழக்கிறாங்க. அவன் அந்த வீடு வாங்கிட்டான், அவன் இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டான், இவன் பைக் வாங்கிட்டான், அந்த இது வாங்கிட்டான், நகை வாங்கிட்டான், அவ்வளவு பெரிய இதுதான் வச்சிருக்கிறான், எப்படி வச்சிருக்கான்? நமக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை, நமக்கு வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பைக்கு கூட சரியான பைக் இல்லை, ஓட்ட பைக் வச்சு ஓட்டி கொண்டிருக்கிறோம், TS50 வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம், புல்லட் பைக்ல போயிட்டு இருக்கானே. ஒவ்வொரு நாளும் மற்றவனை பார்த்து 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 அவன்கிட்ட பொறாமப்பட்டு 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 என்கிட்ட எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான், பூஜ்யம் என்ற நிலைமைக்கு வந்து நிற்கிறான். ஆனால் உண்மையாகவே திரும்பி பார்த்தால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அருட்கொடை இருக்கும். ஆனால் அது பார்க்க மாட்டான், அது சிந்திக்க மாட்டான். மனிதனுடைய நிலைமை அப்படித்தான். அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு மேல் நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்காது, உங்க கீழ்நிலைக்கு இருக்கக்கூடியவங்களை பாருங்க, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இருக்கும். மேல அப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான், நம்மளால ஏறவே முடியாது, அப்படியே இருக்கும். இதே கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நிம்மதி தானாக வரும். என்கிட்ட கார் இல்ல, பைக் இருக்கு, எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பைக்கு கூட கிடையாது, சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. சைக்கிள் இருக்கு, காலு கூட இல்லை ஒருத்தருக்கு, எனக்கு அல்லாஹ் காலு கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ், சைக்கிள் கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ், பைக் கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சா மனசுல நிம்மதி வரும்ல, சந்தோஷம் வரும்ல. அவங்க வாடகை வீட்டுல, எல்லாரும் பெரிய பெரிய சொந்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்க, நான் வாடகை வீட்டுல வாழ்றேன், எனக்கு கீழே வீடு கூட இல்லாம கூரை வீடுகள்ல தெருக்களுடைய ஓரங்கள்ல படுத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல. இப்படி நிம்மதி கொள்ளணும். அல்லாஹ் என்னை சிறப்பித்திருக்கிறான், எனக்காக ஒரு இல்லத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனக்கான வாகனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இப்படி சொல்லி வாழ்க்கையை பழகிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில நிம்மதியை இறைவன் இறக்கியே தருவான். வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சிகளும் நிச்சயமாக உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதை உணரக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிய வேண்டும் என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன்.